மதுரையில் இருக்க. இன்னைக்கு மதுரையில் இருந்து நம்ம சென்னை வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். எண் 226224 மதுரை தாம்பரம் மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். நம்ம மகால் எக்ஸ்பிரஸோடைய அன்ரிசர்வ்டு கோச்சுங்க. காலியாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. மதுரையில் இருந்து தாம்பரத்துக்கு மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. திஸ் இஸ் ட்ராவல் லாகர் ரஃபிக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரைட் நவ் நான் இப்போ எங்கே இருக்கேன்னா மதுரையில் இருக்கேன். இன்றைக்கி மதுரையில் இருந்து நம்ம சென்னை வரைக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ட்ரெயினில் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் 22624. மதுரையில் இருந்து சென்னை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மற்ற டீட்டெயில் எல்லாமே நான் ட்ரெயினை பார்த்துட்டு பேசுகிறேன். வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஷார்ட்டாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கான டின்னருங்க. நாங்கள் வந்து மதியானமே வாங்கிட்டோம். கூட யார் இருக்கா பார்த்தீங்கன்னா உதய். நாங்கள் 2 பேர் தான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறோம். பிரியாணி வாங்கியிருக்கோம். மதியானமே வாங்கிட்டோம். மச்சான் தான் சொன்னேன் இந்த இடத்துல நல்லாயிருக்கும்னு. மதியானம் சாப்பிட்ட டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மாட்டுதாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சுல்தான் பிரியாணி கடை, அங்கே தான் வாங்கினது. சாப்பிட்டு இந்த டின்னரை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிடலான் இருக்கேன். மக்களே, நம்மளுடைய டின்னரை சாப்பிட்டாச்சு. பிரியாணி வாங்கி நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. நம்மளுடைய லோக்கோ பார்த்துருப்பீங்க, வேப் 7 ராயபுரம். இவர் தான் இன்றைக்கி மதுரையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. நான் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வரைக்கும் சொல்லியிருப்பேன். சென்னை எக்மோர் வரைக்கும் இந்த ட்ரெயின் இப்போ ரன் பண்ணுறதில்ல, பார்ஷியலாக கேன்சல் பண்ணிட்டாங்க. சென்னை எக்மோருக்கும் தாம்பரத்துக்கும் நடுவில் பார்ஷியலாக கேன்சல் பண்ணி இப்போ மதுரையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் நம்மளுடைய மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களே, நம்ம ட்ரெயினில் இருக்கக்கூடிய கோச் கம்போசிஷன் பார்த்துடலாம். 1 LPR 1 SLRD, ஒரு பேண்ட்ரி கார் கொடுத்துருப்பாங்க. பேண்ட்ரி கார் கோச் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் இல்லை, இதோட ரேக் ஷேரிங் இருக்குது, அதில் தான் அந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஜென்ரலு, அதுக்கப்புறம் 7 ஸ்லீப்பர் கோச்சு, 5 தேர்ட் ஏசி, ஒரு செகண்ட் ஏசி கோச் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் நம்மளுடைய மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் இருக்கக்கூடிய கோச் கம்போசிஷன். சரிங்களா? நம்ம ட்ரெயினோடைய செகண்ட் ஏசி கோச்சுங்க. இதில் நீங்கள் மதுரையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா டிக்கெட் ஃபேர் 1290 மக்களே. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ, பெட்ஷீட் இதெல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. அதே போல் ப்ரைவேசிக்கு ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. குட், சூப்பராக இருக்குது. மக்களே, நம்ம ட்ரெயினோடைய தேர்ட் ஏசி கோச்சுங்க. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருக்காங்க. இதில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண 930 930. நல்லா சூப்பராக இருக்குது மக்களே. ஆனால் இன்னும் ஏசிலாம் ஆன் பண்ணல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் எடுத்துடலான்னு சொல்லி வந்துட்டேன். இனிமேல் தான் பேசஞ்சர்லாம் வர ஆரம்பிப்பாங்க. சூப்பராக இருக்குது மக்களே.
மக்களே, நம்ம ட்ரெயினில் இருக்கக்கூடிய 1 SLRD கோச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் கோச்சாகவும் யூஸ் பண்ணுவாங்க. டிசபிலிட்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்காக இந்த ஒரு கோச் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ப்ளஸ் லேடிஸ் கோச் ரெண்டும் சேர்த்து ஒன்றா கொடுத்துருக்காங்க. மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:40. இன்னும் நம்மளுடைய கோச்சில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ் ஆன் பண்ணல. நம்ம ட்ரெயினோட டைமிங் பார்த்துடலாம். மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா 8:45 எடுத்தாங்கன்னா அடுத்த நாள் காலையில் 6:15 வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் போகிறாங்க. இதான் நம்ம ட்ரெயினோட டைமிங். மக்களே, லைட்ஸ் ஆன் பண்ணால் இன்டீரியரோடைய இதை காட்டுவேன், பட் ஆன் பண்ணல. என்ன டைமிங் ஆன் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். வண்டி எண் 226224 மதுரை தாம்பரம் மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வயா திண்டுக்கல் ஜங்ஷன், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், கும்பகோணம் 20 மணி 45 நிமிடங்களுக்கு நடைமேடை 5 இருந்து புறப்படும். இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுற கோச் வந்து பார்த்திங்கன்னா S3ங்க. இதில் தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன். ஆனால் லைட் வந்து இன்னும் எதுவுமே ஆன் பண்ணல. லைட்ஸ் ஆன் பண்ணிட்டோன்னே நம்ம கோச்சோடைய இன்டீரியர் பார்க்கலாம், சரிங்களா? மக்களே, நம்மளுடைய கோச்சு S3ல தான் இன்றைக்கி மதுரையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறேன். லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க. இதில் டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண 355 355 ருபீஸ் ஆகுது டிக்கெட் ஃபேரு. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது மக்களே. தண்ணி பக்காவாக வருது மக்களே. வாட்டர் ஃபில்லிங்கில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சைடு அப்பரு 72. இதில் தான் இன்றைக்கி தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறேன். என்ன ஒரு இதுனா நான் ட்ராக் சைடு கிடச்சிருக்கு. ட்ராக் சைடு கிடச்சாவாச்சு கிராசிங்ஸ் எடுக்கலாம். நான் ட்ராக்னால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்க்கலாம். அப்படி இல்லைனா உதயோடைய கோச் போயிடலாம். அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் சைடு கிடச்சிருக்கு. அதனால் அந்த சீட்டு போனாலும் போயிடுவேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இன்னும் ஒரு 3 கோச் தள்ளி இருக்கிறான். டிடிஆர்கிட்ட கேட்கலாம், கேட்டுட்டு நம்ம அங்கே போயிடலாம், சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டு ஃபேன்ஸ் வச்சு அதே போல் சார்ஜிங் பாயிண்ட்டு ப்ளக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 3 இடத்துல வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மிரரு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபுட்டு வச்சு சாப்பிட்றதுக்கு டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மக்களே, நம்ம ட்ரெயின் ஷார்ப்பாக கரெக்டாக 8:45 மதுரை ஜங்ஷனில் இருந்து டிபார்ட் ஆயாச்சு. வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் மதுரையில் இருந்து தாம்பரம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மதுரையோடைய செல்லப்பிள்ளையான பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரெடியாக இருக்கிறாரு ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில். மக்களே, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கோச் என் மச்சான் உதய் கோச்சுக்கு வந்துட்டேன். S7ல் இன்றைக்கி அவன் ட்ராவல் பண்ணுறான். டிடிஆர்கிட்ட கேட்டேன், தாராளமாக போய்க்கோங்க, வண்டியே காலியாக இருக்குன்ட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா S7க்கு வந்துட்டேன். என்னுடைய கோச் S3ல இருந்து S7க்கு வந்துட்டேன். இன்றைக்கி என் மச்சானோட சேர்ந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறேன்.
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:44. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஜங்ஷன் வந்திருக்கு. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் இருந்து தாம்பரம் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்களுக்கு தாம்பரம்ல இருந்து மதுரை வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். நெக்ஸ்ட் வந்து திருச்சிராப்பள்ளி தான். மக்களே நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷனுக்குள்ளே போக போகுது. 10:55. ஆனால் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோராக தான் போயிட்டுருக்கு. பக்கவான டைமில் போயிட்டுருக்குல்ல மச்சான்? எஸ், சூப்பர். மக்களே அதே போல் இந்த S7 கோச் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இயரை குடிக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2022 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:50. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்திருக்கு. இங்கே வர வேண்டிய டைம் 10:55க்கு வந்துட்டு 11 மணிக்கு எடுப்பாங்க. ஆனால் நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோரே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்தாச்சு. இங்கேருந்து நம்ம லைன் மாதிரி போவோம். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நம்ம மெயின் லைன் வழியாக விழுப்புரம் போவோம். ரூட்டு சொல்லிடுறேன். நம்ம மதுரையில் இருந்து எடுத்து திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளியில் இருந்து மெயின் லைன் தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் வழியாக நம்ம வந்து விழுப்புரம் போவோம். இதே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக திருச்சிராப்பள்ளியில் இருந்து அரியலூர் வழியாக விழுப்புரம் போகிறீங்கன்னா அது கார்ட் லைன் சொல்லுவாங்க. நம்ம போகிறது மெயின் லைன் வழியாக விழுப்புரம் போயிட்டு விழுப்புரத்தில் இருந்து செங்கல்பட்டு, அதுக்கப்புறம் தாம்பரம். சரிங்களா? இதான் நம்ம ட்ரெயின் போகிற ரூட்டு மக்களே. வாங்க கண்டினியூ பண்ணி போகலாம். நம்ம மகால் எக்ஸ்பிரஸோடைய அன்ரிசர்வ்டு கோச்சுங்க காலியாக இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறது தீபாவளிக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற டேட் வந்து பார்த்திங்கன்னா 16 வியாழக்கிழமை. தீபாவளி 20 உங்களுக்கு திங்கக்கிழமை வருது. உங்களுக்கு சென்னையில் இருந்து மதுரை, திருநெல்வேலி சவுத் போகிறவங்க தான் அதிகமாக வருவாங்க. அதனால் ஆப்போசிட்டில் நல்லா கூட்டமாக வரும். மதுரையில் இருந்து போகிறனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது. திருச்சிராப்பள்ளியில் இருந்து தஞ்சாவூர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் லைனுங்க, டபுள் ட்ராக்கு. தஞ்சாவூர் டு விழுப்புரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ட்ராக்குங்க. அதனால் வந்து நிறையா கிராசிங்ஸ்லாம் பார்க்கலாம். அது எல்லாமே பார்க்கலாம். மெயின் லைனில் போகிறோம், நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க அப்படியே ரைடை கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே பேரலல் டிபார்ச்சர் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை போகிற ட்ரெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினும் டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது மக்களே நைட் வியூ பார்க்க. இந்த வரேன்.
மக்களே, நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்துடுச்சு. மெயின் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாப் தான் நம்ம ட்ரெயினு கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், அதுக்கப்புறம் டைரெக்டாக விழுப்புரம். இதுக்கு இடையில நிறைய ஸ்டாப் இருக்குது. உங்களுக்கு திருப்பாதிரி, புலியூர், கடலூர், அதே போல் சீர்காழி, இதெல்லாம் வந்து மெயினான ஸ்டாப். இன்னும் நிறைய ஸ்டாப் இருக்குது. ஆனால் நம்ம ட்ரெயினுக்கு லிமிட்டடாக தான் ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. மக்களே, நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் வந்துட்டோம். இந்த இடத்துல நம்ம ட்ரெயினுடைய பெயர் காரணம் பார்த்துடலாம். மதுரையில் வந்து ஒரு ஃபேமஸான மஹால் இருக்குது மக்களே, திருமலை நாயக்கர் மஹால். அந்த ஒரு பேரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து வச்சுருக்காங்க. மஹால் சூப்பர் ஃபாஸ்ட்னு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மெயின் லைன் வழியாக போகிறனால நமக்கு ஒரு 64 கிலோமீட்டர் அதிகம் மக்களே. இதே நம்ம திருச்சியில் இருந்து அரியலூர் வழியாக விழுப்புரம் போகணுன்னா நமக்கு 64 கிலோமீட்டர் கம்மியாக வரும். நம்ம தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம் போய் விழுப்புரம் போகிறனால நமக்கு ஒரு 64 கிலோமீட்டர் அதிகம் மக்களே. வாங்க, இதுக்கப்புறம் சிங்கிள் லைனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம். நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம். வாங்க, கண்டினியூ பண்ணி போகலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் ஒரு 5 மினிட்ஸ் டிலேவாக கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இந்த மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்குது. டெம்பிள் சிட்டினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. அதே போல் திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில், அதுக்கப்புறம் உச்சிப்புள்ளியார் கோயில், இதெல்லாம் வந்து திருச்சியில் இருக்குது. அதே போல் தஞ்சாவூரில் தஞ்சை பெரிய கோவில் வந்து இருக்குது. அதே போல் கும்பகோணத்தில் நிறையா கோயில் இருக்குது. அதே போல் சிதம்பரமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடராஜன் கோயில் இருக்குது. இது மாதிரி கோயில் நகரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயினாக மஹால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்குது. நமக்கு அடுத்த ஹால்ட் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை. வாங்க, கண்டினியூ பண்ணி போகலாம். மக்களே, மெயின் லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓவர்டேக்கு கரெக்டாக மயிலாடுதுறைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குத்தாலம் அந்த இடத்துல நம்மளை நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயின் வரும். நம்மளை வந்து லூப்பில் போட்டாங்க. அந்த ட்ரெயின் போயிட்ட பிறகு தான் நம்மளை வந்து எடுப்பாங்க சிக்னல் கொடுத்து. மக்களே, மழை பெஞ்சிட்ருக்கு, அமைதியாக இருக்குது. ஸ்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது. ஏன்னா மிட் நைட்னால் அமைதியாக இருக்குது. இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரோனாக்கு முன்னாடி கடலூர் வந்து ஸ்டாப் கொடுத்தாங்க. ஆனால் கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு கடலூரில் வந்து ஹால்ட்டு கொடுக்கல, ஸ்டாப் வந்து கொடுக்கல. ஆனால் கடலூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ட்ரெயினை வந்து கடலூரில் மறுபடியும் ஸ்டாப் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா மயிலாடுதுறை, சிதம்பரமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு விழுப்புரம் தான் ஹால்ட்டு கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கடலூர். இப்போது இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப் வந்து கொடுக்கல. நைட்டு டின்னரில் சாப்பிட்றீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுடைய இதை வந்து இதில் போட்டுருங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கவர் கேரி பேக் வந்து வச்சுருக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதில் போட்டுருங்க. அதுக்கு தான் 2-3 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு கேரி பேக் வந்து வச்சுருக்குறாங்க.
மக்களே அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது மக்களே. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியன் டாய்லெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஸ்டார்டிங்கே எடுத்தேன். நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறவங்களும் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுக்கணும். மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:22. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருக்கு, மாயவரம் வந்திருக்கு. சிங்கிள் லைன்னால் நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும், நிறைய ட்ரெயின்ஸ் வரனால டிலே ஆகும். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரமில் இருந்து செங்கோட்டை போகிற ட்ரெயின் வந்துட்டுருக்கு. அந்த ட்ரெயினை பார்க்கலாம். நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஷேரிங் பார்த்துடலாம். நம்ம ட்ரெயின் எந்த ட்ரெயினோடைய ரேக் ஷேரிங் பண்ணுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. மதுரையில் இருந்து நம்மளுடைய இந்தியாவுடைய கேபிட்டலான டெல்லி ஹசரத் நிசாமுதீன் போகக்கூடிய தமிழ்நாடு சம்பத் கிராந்தியோட இந்த ட்ரெயின் வந்து ரேக் ஷேரிங் பண்ணுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் பேண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஆப்ரேஷனில் இருக்காது. இந்த ட்ரெயினில் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க. மதுரை அதாவது தமிழ்நாடு சம்பத் கிராந்தியாக ரன் பண்ணும்போது உங்களுக்கு பேண்ட்ரி கார்டு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. மக்களே வாங்க அந்த ட்ரெயினை பார்க்கலாம். தாம்பரமில் இருந்து செங்கோட்டை வருதுல, அதை பார்த்துட்டு நமக்கு அடுத்த ஹால்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம். மக்களே டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:45. நமக்கு சீர்காழியில் ஒரு அன்ஷெடியூல் ஹால்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சீர்காழி வந்து ஹால்ட்டே இல்லை, ஆனால் நிப்பாட்டியிருக்காங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு ட்ரெயின் வருது. என்ன ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கம்பன் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துட்டுருக்கு. அந்த ட்ரெயினுக்கு சீர்காழி ஹால்ட் இருக்குது, நம்ம ட்ரெயினுக்கு ஹால்ட் இல்லை. ஆனால் சிங்கிள் லைன்னால் நம்மளை நிப்பாட்டிட்டாங்க. அந்த ட்ரெயின் வந்தால் தான் நமக்கு கிளியரன்ஸ் வந்து கொடுப்பாங்க, சிக்னல் வந்து கொடுப்பாங்க. வந்தாச்சு மக்களே, கம்பன் காரைக்கால் கம்பன் தாம்பரமில் இருந்து காரைக்கால் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹால்ட் இருக்குது, ஸ்டாப் வந்து கொடுத்துருக்காங்க சீர்காழியில்.
மக்களே டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:12. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்திருக்கு. ஒரு 313 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியாச்சு மதுரையில் இருந்து சிதம்பரம் வரைக்கும். இதுக்கு மேலே நான் தூங்கலான் இருக்கேன். தூங்கிட்டு காலையில் செங்கல்பட்டில் இருந்து கண்டினியூ பண்ணுறேன். டயர்டாக இருக்குது. நானும் தூங்காமல் vlog எடுக்கணும்னு பார்க்குறேன், ஆனால் முடியல. கண்ணு அப்படியே சொருகுது. தூங்கிட்டு செங்கல்பட்டில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஒரு சின்ன குட் நைட். குட் மார்னிங் மக்களே. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 மணி ஆகுது. நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனுக்குள்ளே போகல. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இருக்கனால நமக்கு வந்து டிலே ஆகுது. அவன் போயிட்டானா அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போயிடுவோம். பார்க்கலாம் என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே பார்க்கலாம். நான் கரெக்டாக சிதம்பரம் தாண்டி நல்லா தூங்கிட்டேங்க. சரியான தூக்கம். இங்கே செங்கல்பட்டில் முடிச்சு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரவழி ஃபுல்லாகவே நல்லா மழை. இங்கே செங்கல்பட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே போல் இன்னும் ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மேபி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோரில் இருந்து கூட மதுரைக்கு ரன் பண்ணலாம், இல்லைன்னா மதுரையில் இருந்து சென்னை எக்மோருக்கு ரன் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோருக்கும் தாம்பரத்துக்கும் இடையில பாதியாக கேன்சல் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் நம்மளுடைய ரயில்வேஸ் வந்து ட்ரெயினை வந்து மாற்றி விடலாம். அது எப்போ மாற்றுவாங்கன்றது நமக்கே தெரியாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட வீடியோவில் இப்படியே சொல்லிக்கிறேன். Train number 22671, Chennai Egmore, Madurai Junction, Tejas Superfast Express. United States, train number 12632. மக்களே குட் மார்னிங். ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஆன் டைம் கரெக்டாக அந்த 6:15 வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் நம்மளுடைய மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு மக்களே. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை தான் பெஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாரல் மலையாட்ட பெஞ்சிட்ருக்கு. ஒரு சூப்பரான ஒரு ட்ராவலாக இருந்துச்சு. மதுரையில் இருந்து தாம்பரத்துக்கு மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஏன்னா தீபாவளி டைமில் நம்ம ட்ராவல் பண்ணோம். அது மதுரையில் இருந்து தாம்பரம் வந்தனால நமக்கு அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனால் சென்னையில் இருந்து தாம்பரத்தில் இருந்து உங்களுக்கு சவுத் தமிழ்நாடு போகிற கூட்டம் ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே, தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதனால் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நீங்கள் யாராச்சும் மகால் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஸோ எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ட்ரெயின் வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன், எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி அதை நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே மக்களே, டாட்டா.